தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 41:50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தான். யோசேப்பு எகிப்தில் இருந்த நாட்கள் தான் எப்படி மறப்பது, எப்படி மன்னிப்பது, இந்த பாடத்தை எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது தான், பாடுகள் மத்தியிலே தான் அதிகமாக யோசேப்பு கற்றுக்கொண்டார். என்ன பாவம் செஞ்சாங்க யோசேப்பு? ஒரு பாவம் செய்யவில்லை. 17 வயசு தாங்க. அப்படி எந்த பாவமும் தவறும் செய்யாத ஒரு யோசேப்பை ஆண்டவர் 2 சொப்பனங்களை கொடுத்து உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏன் இந்த உபத்திரவத்துக்கோ இந்த பாடுகளுக்கெல்லாம் அனுமதித்தார்? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே, குழியின் மத்தியிலே, போத்திபார் வீட்டின் வீண்படியின் மத்தியிலே, சிறைச்சாலை மத்தியிலே தேவன் எங்கே இருந்தார்? அந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு? நீங்க வாசித்து பாருங்கள். எல்லா பாடுகள் மத்தியிலும் தேவன் யோசேப்போடு கூடவே இருந்தார். அதுதாங்க உண்மை. ஆகவே தான் இத்தனை பாடுகள் உபத்திரவத்தை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலன் அவருக்கு கிடைத்தது. இத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் நடந்தாலும் யோசேப்புடைய விசேஷம் என்னன்னா, யோசேப்பு தேவனை நம்புவதை விட்டு விடவில்லை, தேவனை விசுவாசிப்பதை விட்டு விடவில்லை. இத்தனை பாடுகள் மத்தியிலும் 13 வருஷம் உபத்திரவத்து மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை நம்பினாருங்க. அதுதாங்க விசேஷம், அதுதான் விசேஷம். எந்த ஒரு உபத்திரவத்து மத்தியிலும் விசுவாசத்தை நிறுத்தல, தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை நம்பினாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில எதை எழுந்தாலும் சரி, ஆண்டவர் மேல் வைத்திர நம்பிக்கை இழக்காதீங்க, விசுவாசத்தை இழக்காதீங்க, எதையும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பின்பற்றுங்கள், தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்கள். யோசேப்போடு கூட இருந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.